ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஊருக்கு போகிறதுக்கு தான். எங்கள் அம்மாவோட ஊருக்கு தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. என் பையன் யூகேஜி படிக்கிறான். ஸோ அவனுக்கு எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டாச்சு. சரி, இங்கே சரியான வெயிலாக இருக்குது சென்னையில். அங்கேயுமே வெயிலாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சென்னையை விட அங்கே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே மேரேஜ் ஆகி இயர்லி ஒன்ஸுக்கு தான் நாங்கள் அங்கே போவோம். ஆமாம், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மா வீடு நல்லா நிறையா மரங்கள் இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும், செம்மையாக. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ தான் புக் பண்ணோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம், எக்மோர். ஆட்டோ ரேபிடோ தான் புக் பண்ணோம். இங்கேருந்து வலசரவாக்கத்துலேருந்து எக்மோருக்கு பார்த்திங்கன்னா 200 வந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 30 ருப்பீஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்தோம். ஏன்னா டிரைவர் கொஞ்சம் நல்ல குணமாக இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 30 ருப்பீஸ் கொடுத்தோம். ஆமாம், பார்த்திங்கன்னா கோயம்பேடு இப்போ வந்தாச்சு பஸ் ஸ்டாப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்து 5 மணிக்கு கிளம்புனோம். கிட்டத்தட்ட 5:45க்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அங்கே வந்த பிறகு ஒரு பெரிய இது நடந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு பே பண்ணுறதுக்கு மொபைலில் தான் ஜிபே பண்ணோம். என் மொபைலில் தான் பேலன்ஸ் இருந்தது. அதுவும் ஒரு பேக்கில் மாட்டிக்கிடுச்சு. அந்த பேக்கு பார்த்திங்கன்னா ஜிப்பே ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த ஜிப்பை இது பண்ணிவிட்டு பே பண்ணோம். அதனால தான் டிரைவர் ரொம்பவே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆமாம், சில பேர்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட சரி, ஓகே, நம்ம கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரிசர்வேஷன் தான் பண்ணியிருந்தோம். ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 350 எடுத்தாங்க. சரி, ஓகே, ரிசர்வேஷனே பெட்ரு. அங்கே பார்த்திங்கன்னா சரி ஏசி தான் புக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏசினா ரொம்ப ரேட் ஜாஸ்தி. ஒரு ஆளுக்கே 1000 ருப்பீஸ் வரும். அதனால் சரி, நமக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 350க்கே வந்தோம். ஆமாம், பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளம்பியாச்சு. எங்கள் ஊரும் வந்துடுச்சு. எங்கள் ஊர் என்ன ஊருன்னு ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள், இங்கேயே போர்டில் தெரியும். ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணோம் எங்கள் ஊரை. ஆமாம், என்ன தான் சென்னையில் இருந்தாலுமே நம்ம ஊர் இங்கே தான். எல்லாமே இங்கே தான் படித்து வளர்ந்தது நான். அதனால் எப்படா ஊர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தோம். சரி, ஓகே, வந்துடுச்சு. ஆனால் நைட்டு 7:15க்கு கிளம்புச்சு ட்ரெயின். பார்த்தா காலையில் ஒரு 6:15க்குலாம் திருப்பி 6:15க்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், சரி, ஓகே, அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக இருந்தது.